வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்பொழுதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு உடனடியாக மன அமைதியையும் பதற்றமில்லாத ஒரு நிலையையும் எப்படி உருவாக்குவது என்பதைத்தான் இன்று நாம் ஆழமாக தேடப்போகிறோம். கண்டிப்பா. இது ரொம்ப அவசியமான ஒரு தேடல். ஆமாம். இன்று நாம் விவாதிக்கப் போவது தனிமனித சிறப்பிற்கான வானியல் வரைபடங்கள், அதாவது செலஸ்டியல் ப்ளூபிரிண்ட்ஸ் ஃபார் பர்சனல் மாஸ்டரி என்ற ஒரு மிகச்சிறந்த மூலக்கட்டுரையை அடிப்படையாக கொண்டது. இந்த அலசலின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், உங்களைப் போல வேலை, குடும்பம் என்று பல விஷயங்களை சமாளிக்கும் ஒருவருக்கு 9 கிரகங்களின் குணநலன்களைக் கொண்டு எப்படி நிலையான மன அமைதியை கொண்டு வருவது என்பதுதான். உண்மைதான். இது ஒரு ஆழமான உளவியல் பார்வைன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்திலேயே ஒரு அடிப்படையான முரண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சந்திரனுக்கும் சனிக்கும் இடையிலான முரண்பாடு. மனப்பதற்றத்தை தணிக்க இதுதான் முதல் படி என்று இந்த கட்டுரை சொல்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை ஒரு மூன்றாம் நபராக இருந்து உங்களை நீங்களே கவனிப்பது போல நினைத்து பாருங்கள். இந்த அமைப்பில் சந்திரனின் ஆற்றல் என்பது உங்களுடைய உணர்ச்சிகள், உள்ளுணர்வு மற்றும் பாதுகாப்பிற்கான தேடலை குறிக்கிறது. அதாவது நம்முடைய அடிப்படை உணர்வுகள். மிகச்சரி. மறுபுறம் சனியின் ஆற்றல் என்பது ஒழுக்கம், பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் கடமையை குறிக்கிறது. உங்களுக்கு பதற்றம் ஏற்படும்போது உங்களுக்குள் இருக்கும் சந்திரன் பாதுகாப்பை தேடி அலைபாய்கிறது, எதையாவது பிடித்துக்கொள்ள துடிக்கிறது. அந்த நேரத்துல அதை அடக்க நினைப்பது சரியா? இல்லை, அதை அடக்க நினைப்பதை விட சனியின் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் ஒரு நங்கூரம் போல உங்களுக்கு தேவைப்படுகிறது. உணர்ச்சிகளின் தேவைகளுக்கும் கடமையின் கட்டுப்பாட்டிற்கும் இடையிலான இந்த முரண்பாட்டை சரி செய்வதுதான் மன அமைதிக்கான முதல் ரகசியம். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு அழகான உருவகம் தோன்றுகிறது. சந்திரன் என்பது கட்டுப்பாடு இல்லாமல் பாயும் உணர்ச்சிகளின் நவி என்று வைத்துக் கொள்ளலாம். சனி என்பது அந்த நதிக்கு வடிவம் கொடுத்து அது ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக வழிநடத்தும் கரைகள். நான் சொல்வது சரிதானே? அருமையான ஒரு உதாரணம். நதிக்கு கரைகள் இல்லை என்றால் அது வெள்ளமாக மாறி எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதேபோல கரைகளுக்கு நதி இல்லை என்றால் அது வெறும் வறண்ட நிலமாக இருக்கும். கரெக்ட். இந்த இரண்டுக்கும் இடையிலான முரண்பாட்டை சமன் செய்வதுதான் அடிப்படை பாடம். ஆனால் நதியும் கரையும் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. திங்கட்கிழமை காலை வேலைப்பழுவில் இதை எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவது? இங்குதான் நாம் அடித்தளம் அமைக்கும் பகுதிக்கு வருகிறோம். சந்திரனின் உணர்ச்சி கொந்தளிப்பை அமைதிப்படுத்த சனியின் கடமை மற்றும் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட 3 எளிய நேர்மறை வாக்கியங்களை நீங்கள் தினமும் பயன்படுத்தலாம். அந்த 3 வாக்கியங்கள் என்னென்ன? முதல் வாக்கியம், எனது அன்றாட கடமைகள் எனக்கு பாதுகாப்பான எல்லையை தருகின்றன. இரண்டாவது வாக்கியம், என் உணர்ச்சிகளை விட என் ஒழுக்கமே என்னை வழிநடத்துகிறது. மூன்றாவது, காலமும் பொறுமையும் என் மனதின் அலைகளை சீராக்கும். இது கேட்க ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமாம். இந்த வாக்கியங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்களின் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளுக்கு போடப்படும் பாதுகாப்பான வேலிகள். இதை தினமும் காலையில் சொல்வது ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும். எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கும்போது வெறும் வார்த்தைகளை சொல்வது மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்து விடுமா? அந்த உணர்ச்சிகளை நேரடியாக அப்படி கையாள்வது? வார்த்தைகள் மட்டும் பத்தாதுதான். அதற்காகத்தான் சனி மற்றும் சந்திரனின் ஆற்றலை இணைக்கும் ஒரு தினசரி செயல்பாடு இருக்கிறது. நீங்கள் மிகவும் பதற்றமாக உணரும்போது ஒரு 5 நிமிஷம் டைமர் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நிமிடம் மட்டும் போதுமா? அந்த 5 நிமிடங்களுக்கு உங்களின் அத்தனை உணர்ச்சிகளையும் சந்திரனின் அலைபாயும் தன்மையையும் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அடக்கவோ மறைக்கவோ வேண்டாம். ஆனால் டைமர் முடிவடைந்த மறுகணமே உடனடியாக திட்டமிடப்பட்ட ஒரு சிறிய வேலையை செய்ய தொடங்குங்கள். சனியின் கடமையை செய்ய வேண்டும், இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். அது ஒரு இமெயில் அனுப்புவதாக இருக்கலாம், அல்லது உங்கள் மேசையை சுத்தம் செய்வதாக கூட இருக்கலாம். அந்த சிறிய செயல் உங்களை உடனடியாக நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உணர்ச்சிகளுக்கு நேரம் ஒதுக்குவது, பிறகு உடனே வேலைக்கு திரும்புவது. இதை தொடர்ந்து கண்காணிக்க ஏதாவது வழி இருக்குதா? ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு ஒரு அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான தினசரி சரிபார்ப்பு நேரம். அந்த நேரத்தில் உங்கள் சந்திரனின் உணர்ச்சி தூண்டுதல்களை சனியின் ஒழுக்கம் எவ்வாறு கையாளுகிறது என்பதை 1 நிமிடம் மதிப்பிடுங்கள். ஏன் மதியம் 3 மணி? மீண்டும் கட்டுப்பாடு இழக்கப் பார்க்கும். சரி, இப்போது ஒரு மிக கடுமையான சூழ்நிலையை பார்ப்போம். திடீரென ஒரு பெரும் பீதி
அதாவது ஒரு பேனிக் அட்டாக் வரும்போது இந்த முறையை எப்படி பயன்படுத்துவது? மீட்டிங்கிற்கு போக வேண்டும், ஆனால் இதயம் வேகமாக துடிக்கிறது. அப்போது சந்திரன் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறதே. அந்த பீதியின் உச்சத்தில் உங்களை சுற்றி உள்ள 5 பொருட்களை எண்ணுங்கள், மூச்ச ஆழமாக இழுத்து விடுங்கள். இது சனியின் காலம் மற்றும் பொறுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையிலானது. இது உடனடியாக அந்த பதட்டத்தை குறைக்குமா? கண்டிப்பா. சனி என்பது வெறும் கட்டுப்பாடு மட்டுமல்ல, சந்திரனின் உணர்வுபூர்வமான உள்ளுணர்வுகளுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதனை உண்மையென நிரூபிக்கும் ஒரு பிரபஞ்ச இயந்திரம்தான் சனி. உங்கள் பயம் உண்மையானதா அல்லது வெறும் மாயையா என்பதை சனியின் இந்த யதார்த்தமான உரசல்தான் உங்களுக்கு நிரூபித்து காட்டும். ஓகே, சந்திரன் மற்றும் சனியை பற்றி பேசிவிட்டோம். ஆனா கட்டுரையில் 9 கிரகங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இது ஒரு வழிகாட்டி அமைப்பு, அதாவது ஒரு ஜிபிஎஸ் போல தோன்றுகிறது. நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், பதற்றமான பாதைகளில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை இந்த 9 கிரகங்களும் காட்டுகின்றன என்று சொல்லலாமா? மிக அருமையான ஒப்பீடு. இந்த 9 கிரகங்களின் கட்டமைப்பானது ஒரு முழுமையான ஜிபிஎஸ் தான். இதில் ஒவ்வொரு கிரகமும் உங்களின் உணர்ச்சி ஆரோக்கியத்தை வழிநடத்தும் கருவியாக செயல்படுகிறது. முதலில் செவ்வாய் உங்களை தைலியப்படுத்துகிறது. அதாவது பதற்றம் நம்மை மூழ்கடிக்கும்போது செயல்பட வைப்பதா? ஆமா, முடங்கி போகாமல் உடனடியாக ஒரு செயலில் இறங்குவதற்கான உந்துதலை செவ்வாய் தருகிறது. அடுத்து புதன். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இந்த பதற்றத்திற்கான உண்மையான காரணங்கள் என்ன என்பதை தெளிவாகவும் தர்க்க ரீதியாகவும் பகுப்பாய்வு செய்ய புதன் உதவுகிறது. அப்போ வியாழன், அதாவது குரு என்ன செய்கிறது? வியாழன் நீங்கள் பதற்றத்தை எதிர்கொள்ளும்போது நெகிழ்வுத்தன்மைக்கு தேவையான ஞானத்தையும் நீண்டகால பார்வையையும் வழங்குகிறது. இதுவும் கடந்து போகும் என்ற அந்த விரிவான பார்வை வியாழன்தான். இதை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிக முக்கியமானது போல தெரிகிறதே. உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கும் நேரங்களில் உடனடியாக தன்னம்பிக்கையையும் உள்ளொளியையும் உருவாக்குவது சூரியன்தான் இல்லையா? மிகச்சரி. சூரியன் உங்கள் அடிப்படை ஆற்றல். அதற்கு அடுத்தபடியாக கேது. கேது என்பது ஆன்மீக பற்றுதலின்மை. மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உலகியல் பற்றுதல்களின் சுழற்சியை உடைத்து உங்களை விடுவிக்கிறது. இது எனக்கு தேவையில்லை என்று விலகி நிற்கும் பக்குவமா? அதேதான். அடுத்து சுக்கிரன். உணர்ச்சிகளின் தீவிரத்தை சமநிலைப்படுத்த அன்பையும் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் வளர்க்கிறது. இறுதியாக ராகு. உங்கள் பதற்றம் குறையும் போது மீண்டும் மீண்டும் எழும் தடையாக உள்ள பழைய நம்பிக்கைகளை ஒரு புதிய லட்சியத்தின் மூலம் மாற்றியமைக்க ராகு உதவுகிறது. இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. இதையெல்லாம் ஒரே பத்தியில் சுருக்கமாக தொகுத்துச் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. சூரியனின் தன்னம்பிக்கையோடு நாளை தொடங்கி, சந்திரனின் உணர்ச்சிகளை ஏற்று, செவ்வாயின் தைரியத்தால் செயல்பட்டு, புதனின் தெளிவால் முடிவெடுத்து, வியாழனின் ஞானத்தால் விரிவடைந்து, சுக்கிரனின் அன்பால் உறவுகளை பேணி, சனியின் கடமையால் நிலைத்து நின்று, ராகுவின் லட்சியத்தால் தடைகளை உடைத்து, கேதுவின் பற்றுதலின்மையால் இறுதி அமைதியை கண்டடைவதே முழுமையான மனநல கட்டமைப்பாகும். வாவ், இது கேட்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்பவர்களுக்கு இதை 60 வினாடிகளுக்குள் நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு சுருக்கம் தருகிறேன். உணர்ச்சிகள் எழும்போது சனியின் கடமையால் அதை நிலைநிறுத்துங்கள். உடனடியாக செயல்பட செவ்வாயை பயன்படுத்துங்கள். அதை தெளிவாக பகுப்பாய்வு செய்ய புதனையும், நீண்டகால நோக்கில் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வியாழனையும் நாடுங்கள். உங்களை நீங்களே நம்ப சூரியனையும், உறவுகளில் கனிவாக இருக்க சுக்கிரனையும் தழுவுங்கள். பழைய பயங்களை ராகுவின் லட்சியத்தால் மாற்றுங்கள். இறுதியாக தேவையில்லாததை கேதுவின் மூலம் விட்டுவிடுங்கள். இவ்வளவுதான். மிக சுருக்கமான தெளிவான விளக்கம். இதைவிட எளிதாக பின்பற்ற ஒரு மும்முனை தினசரி சரிபார்ப்பு பட்டியல் ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். அது என்ன மும்முனை பட்டியல்? உடனடியாக பதற்றத்தை தணிக்க இந்த 3ம் போதும். 1. செவ்வாய். இன்று நான் தைரியமாக ஒரு செயலை செய்தேனா? 2. புதன். இன்று என் முடிவுகளில் தெளிவு இருந்ததா? 3. சனி. இன்று என் கடமைகளை ஒழுங்காக செய்தேனா? இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இதை தாண்டி நீண்ட கால அமைதிக்கு வியாழனின் ஞானம் எப்படி சூரியனின் தன்னம்பிக்கையை ஆழமாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வியாழனின் ஞானம் சேரும்போதுதான் சூரியனின் தன்னம்பிக்கை வெறும் அகங்காரமாக மாறாமல் உண்மையான முதிர்ச்சியாக மாறுகிறது. சரி, இப்போது சுறுசுறுப்பான எதிர்வினை மற்றும் நிர்வாகிகளுக்கான வியூகங்கள் பகுதிக்கு வருவோம். ஒரு பிஸியான தொழில்முறை நிபுணராக நெருக்கடியான சூழ்நிலைகளில்
குறிப்பாக அதிக அழுத்தம் நிறைந்த பேச்சுவார்த்தைகளில் உணர்ச்சிகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் என்ன செய்வது? நிர்வாகிகளுக்கான ஒரு தந்திரப்பாய மும்முனை உத்தி இதோ. 1. செவ்வாயின் செயல்பாடு தயங்காமல் உடனடியாக உறுதியான முடிவெடுப்பது. 2. புதனின் தெளிவு தரவுகளை பகுப்பாய்வு செய்து உணர்ச்சிகள் இன்றி தர்க்க ரீதியாக பேசுவது. 3. சூரியனின் தன்னம்பிக்கை அறையிலுள்ள அனைவரையும் தன் ஆளுமையால் ஈர்ப்பது. ஒரு சிக்கலான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பெரும் வணிக பேச்சுவார்த்தையின் போது எதிர்தரப்பு உங்களை திட்டமிட்டு ஆத்திரமூட்டுகிறது. அந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனின் உத்திகளை ஒரே நேரத்தில் எப்படி பயன்படுத்துவது? அந்த நேரத்தில் செவ்வாயின் உத்தியை பயன்படுத்தி நீங்கள் தைரியமாக உங்கள் நிபந்தனைகளில் உறுதியாக நிற்கிறீர்கள். ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அதே நேரத்தில் புதனின் உத்தியை பயன்படுத்தி எந்த உணர்ச்சி வசப்படுதலும் இன்றி துல்லியமான தரவுகளுடன் வாதிடுகிறீர்கள். இது வியாழனின் நீண்டகால ஞானத்திற்கு எப்படி உதவுகிறது? நீங்கள் தற்காலிக கோபத்திற்காக ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை இழக்கவில்லை என்பதுதான் வியாழனின் ஞானம். உங்கள் இலக்கு தெளிவாக இருக்கிறது. அப்படியென்றால் தவிர்க்க முடியாத கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது என்ன செய்வது? நம்மால் திருப்பி தாக்க முடியாத இடமாக இருக்கலாம். ஈகோவாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தகவலாக மட்டும் பாருங்கள். அதே நேரம் சுக்கிரனின் ஆற்றலை பயன்படுத்தி விமர்சித்தவருடனான உறவில் எந்த விரிசலும் வராமல் நல்லிணக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத வெளிப்புற நிகழ்வுகளால் சனியின் ஒழுக்க கட்டமைப்பு முற்றிலும் சிதைந்து போகும்போது என்ன செய்வது? அதைத்தான் மாற்று நெறிமுறை என்பார்கள். கடுமையான உணர்ச்சி பெருக்கத்திற்கு பிறகு உடைந்ததை நினைத்து வருந்தாமல் முதலில் சூரியனின் தலைமை பண்பை கொண்டு உங்களை நீங்களே மீட்டெடுக்க வேண்டும். நான் யார், என் திறமை என்ன என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? பிறகு வியாழனின் ஞானத்தை கொண்டு நடந்தவற்றை ஆராய்ந்து அமைப்பை மீண்டும் புதிதாக சீரமைக்க வேண்டும். இதற்கு ஒரு அருமையான புதன் பயிற்சி இருக்கிறது. உங்கள் சந்திரனின் உணர்வுபூர்வமான உள்ளுணர்வுகளை உடனடியாக சனியின் அட்டவணைக்கு ஏற்ற செயல்களாக மாற்ற பழகுங்கள். உதாரணமாக, நான் சோர்வாக உணர்கிறேன் என்ற சந்திரனின் குரலை இன்று மாலை 5 மணிக்கு 15 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வேன், பிறகு வேலையை பார்ப்பேன் என்ற புதனின் தெளிவை கொண்டு சனியின் அட்டவணையாக மாற்றுங்கள். மிகச் சரியான பயிற்சி. உணர்ச்சியை செயலாக மாற்றுவதுதான் இங்கே முக்கியம். இதை வைத்து பார்க்கும்போது நிர்வாகிகளுக்கான இறுதிச் சுருக்கம் ஒன்று புரிகிறது. சந்திரனுக்கும் சனிக்கும் இடையிலான முரண்பாட்டை கையாள்வதுதான் சூரியன் காட்டும் சிறந்த தலைமை பண்பிற்கான திறவுகோள். இங்கு செவ்வாயின் அதிரடி செயலும் புதனின் கூர்மையான தெளிவுதான் உங்களை அந்த தலைமை பண்பை நோக்கி வேகமாக அழைத்துச் செல்லும். மிக துல்லியமாக சொன்னீர்கள். இதுவரை நாம் பெருநிறுவன கோணத்தில் பேசினோம். இப்போது நீண்டகால வளர்ப்பு மற்றும் கலை சார்ந்த பார்வைக்கு வருவோம். வணிக உத்திகளை விட அழகியலில் ஆர்வம் கொண்ட ஒரு கலைஞருக்கு இதை எப்படி பொருத்தி பார்ப்பது? நல்ல கேள்வி. கலைஞர்களுக்கு சந்திரனின் உணர்ச்சிகள்தான் மூலதனம். அப்படி இருக்க அங்கே சுக்கிரனின் ஆற்றல் புதிய கலைப்படைப்புகளை உருவாக்க சந்திரனின் உள்ளுணர்வை எப்படி மேம்படுத்துகிறது? சந்திரன் என்பது வெறும் உணர்ச்சி. ஆனால் சுக்கிரன்தான் அந்த உணர்ச்சிக்கு ஒரு அழகியல் வடிவத்தை கொடுக்கிறது. உங்கள் கலைக்கு உயிர் கொடுப்பது சுக்கிரன்தான். ஆனால் உத்வேகம் மட்டுமே ஒரு கலையை முடிக்காதில்லையா? சரியாகச் சொன்னீர்கள். அங்கேதான் சனியின் பங்கு வருகிறது. நீண்டகால கலைப்படைப்புகளுக்கு தேவையான சகிப்புத்தன்மையையும் தினமும் வேலைப்பாக்கும் ஒழுக்கத்தையும் சனியின் கடமையுணர்வுதான் ஆதரிக்கிறது. சில நேரங்களில் கலையை உருவாக்கும் ஆர்வம் குறைந்து போகும்போது சூரியனின் ஆற்றல் எப்படி அந்த பார்வைக்கு உயிரூட்டுகிறது? சூரியன் என்பது உங்களின் அடையாளத்தின் மையம். நான் எதற்காக இதை ஆரம்பித்தேன் என்ற அந்த ஆதி வெளிச்சம் அது உந்துதலை மீட்டுத் தருகிறது. அதேபோல ஒரு கலைப்படைப்பு முடிவடைவதை தடுக்கும் ஒரு பெரிய எதிரி கச்சிதவாதம், அதாவது பெர்ஃபெக்ஷனிசம். இது இன்னும் சரியாக வரவில்லை என்று இழுத்தடிப்பது. ஆமாம், அங்கேதான் கேதுவின் பற்றுதலின்மை தேவை. ஒரு கட்டத்தில் உங்கள் படைப்பை அதனிடமே விட்டுவிட்டு நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். மேலும் வியாழனின் ஞானம் அன்றாட உறவுகளில் சுக்கிரனின் நல்லிணக்கத்தை நீண்டகால அடிப்படையில் எப்படி விரிவுபடுத்துகிறது என்பதையும் கலைஞர்கள் உணர வேண்டும். ஆக இந்த 9 ஆற்றல்களும் இணைந்து தற்காலிக பதற்ற நிவாரணத்தை தாண்டி ஒரு தொடர்ச்சியான சுய முன்னேற்றச் சுழற்சியை உருவாக்குகின்றன. முற்றிலும் உண்மை. சரி, இப்போது இந்த பயணத்தின் இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதியான ராகு கேது மூலம் உயர்நிலை ஆளுமை பகுதிக்கு வருவோம். இது ஆரம்பநிலை அறிவுரைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மூலோச்சாராய தொலைநோக்கு பார்வை கொண்டது.
ராகு மற்றும் கேதுவின் இறுதி சமநிலையை பற்றி நாம் பேச வேண்டும். ராகுவின் லட்சியம் கேதுவின் பற்றுதலின்மைக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது? இது ஒரு தொழில்முறை நிபுணருக்கான இறுதி சுதந்திரம். நீங்கள் தொழில் ரீதியாக உச்சத்தை அடைய விரும்புகிறீர்கள், அது ராகு. ஆனால் அதே சமயம் அந்த உச்சத்தின் மீது எந்த வெறியும் இல்லாமல், ஈகோ இல்லாமல் இருக்கிறீர்கள், அது கேது. இதை விளக்க ஒரு எளிய ஒப்புமை சொல்ல முடியுமா? ராகு என்பது உங்கள் வண்டியை முன்னோக்கி செலுத்தும் அதிவேக என்ஜின். கேது என்பது அந்த வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்தும் பிரேக். என்ஜின் மட்டுமே இருந்தால் வண்டி விபத்துக்குள்ளாகும். பிரேக் மட்டுமே இருந்தால் வண்டி நகரவே நகராது. இரண்டின் சமநிலையில்தான் பயணம் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் இருக்கும். இதை ஒரு நிர்வாக உதாரணத்தோடு பொருத்தி பார்ப்போம். ஒரு பெரும் நிறுவனத்தின் தலைவர் ஒரு புதிய ப்ராஜெக்டை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று இரவு பகலும் உழைக்கிறார். இது ராகுவின் மூலோபாய உந்துதல். ஆனால் அதீத வேலைப்பழுவினால் ஏற்படும் சோர்வை தடுக்க அவர் கேதுவின் பற்றுதலின்மையை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? ஆமாம், இந்த ப்ராஜெக்ட் முக்கியம்தான், ஆனா இதுவே என் முழு வாழ்க்கையும் இல்ல என்று உணர்ந்து சரியான நேரத்துல விலகி நின்று தன் ஆரோக்கியத்தையும் குழுவின் நலனையும் காப்பது. இதுதான் உச்சக்கட்ட ஆளுமை நிலை. அருமை. இப்போது நாம் முடிவுரைக்கு வந்துவிட்டோம். வேலைப்பழு மிக்கவர்களுக்கான அன்றாட கால அட்டவணையை எப்படி அமைக்கலாம்? காலையில் அடித்தளம் அமைத்தல், சூரியனின் தன்னம்பிக்கையையும் சுக்கிரனின் நேர்மறையான நல்லிணக்கத்தையும் கொண்டு நாளை தொடங்குங்கள். மதியம் சுறுசுறுப்பான எதிர்வினை, செவ்வாயின் ஆற்றலையும் புதனின் தெளிவையும் கொண்டு உங்கள் வேலைகளை திறம்பட முடித்து சவால்களை எதிர்கொள்ளுங்கள். மாலையில் நீண்ட கால வளர்ப்பு வியாழனின் ஞானத்தோடு அன்றைய நாளை பற்றி சிந்தித்து, கேதுவின் பற்றுதலின்மையோடு வேலைகளை அலுவலகத்திலேயே விட்டுவிட்டு மனதை அமைதியாக்குங்கள். மேலும் தினமும் தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி இன்று சுக்கிரனின் நல்லிணக்கமும் சனியின் கடமைகளும் எந்த அளவு இணைந்து செயல்பட்டன என்பதை மதிப்பிடுங்கள். இது அன்றாட பயிற்சி. இதோடு சேர்த்து ஒரு காலாண்டு மதிப்பாய்வு அவசியம். 9 கிரகங்களின் ஆற்றல்களையும் நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மதிப்பிடும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்கள். வியாழனின் பங்கு இதில் என்ன? வியாழனின் விரிவான தன்மை இந்த மதிப்பாய்வு மூலம் நீண்ட கால வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இது காலாண்டு மதிப்பாய்வுகளையும் தாண்டி ஒரு நீண்ட கால பராமரிப்புக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்துபவர் என்றால் உங்கள் தலைமை பண்பை எப்படி அளவிடுவது? சூரியனின் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு புறவையாக இதை அளவிடுங்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களால் எவ்வளவு ஊக்கம் பெறுகிறார்கள் என்பதுதான் அந்த அளவுகோல். ஆமா, சூரியனின் ஆற்றல் இந்த கட்டமைப்பை பயன்படுத்தும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற உதவுகிறது. இந்த முழு கட்டமைப்பையும் ஒருங்கிணைக்க ஒரு ஒற்றை தியான பயிற்சியை செய்யலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முதலில் காலையில் நீங்கள் அமைத்த அடித்தளத்தை உணருங்கள், அதாவது சூரியன் மற்றும் சுக்கிரன். பின்னர் மதியம் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்ட விதத்தை நினைத்துப் பாருங்கள், செவ்வாய் மற்றும் புதன். இறுதியாக இப்போது மாலையில் உங்கள் நீண்டகால வளர்ச்சியையும் அமைதியையும் உணர்ந்து தளர்வாகுங்கள், வியாழன் மற்றும் கேது. இந்த கட்டுரையின் உச்சக்கட்ட பாடம் என்னவென்றால், ஒருவரின் உள்ளொளியான சூரியனுக்கும் கர்ம பொறுப்பான சனிக்கும் இடையே ஒரு சரியான சமநிலையை உருவாக்குவதுதான். உங்கள் உண்மையான ஆற்றலையும் உங்களின் பொறுப்புகளையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் இணைக்கும்போது வாழ்க்கை தானாகவே சிறக்கும். இந்த முழு பயணத்தையும் விளக்க ஒரு இறுதி ஒப்புமையை பார்ப்போம். ஆரம்பத்தில் வரும் சிறு சிறு அலைகளைக் கண்டு பயப்படுவது ஆரம்ப நிலை பதற்றம், அதாவது சந்திரன். அந்த அலைகளை சமாளிக்க படகின் துடுப்பை ஒரு தாளகதியில் ஒழுங்காக பயன்படுத்துவது கடமை, அது சனி. இறுதியாக அந்த படகை ஆழமான கடலில் மிகச்சரியாகச் செலுத்தி உச்சக்கட்ட நிர்வாகத் திறன் கொண்ட ஒரு தீவைச் சென்றடைவதுதான் உங்களின் இறுதி இலக்கு. இந்த 9 கிரகங்களும் அந்த படகின் பல்வேறு திசைக்காட்டிகளும் பாய்மரங்களும் ஆகும். மிகச்சரியான ஒருங்கிணைப்பு. இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறேன். இதுவரை பதற்றத்தை எப்படி சமாளிப்பது என்று பேசினோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்துப் பாருங்கள். உங்களுக்குள் ஏற்படும் அந்த சந்திரனின் பதற்றமும் அலைக்கழிப்பும் ஒருவேளை பிரச்சனை இல்லை என்றால், உங்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் சூரியனை தட்டி எழுப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் எரிபொருள்தான் அந்த பதற்றம் என்றால், உங்களை சுற்றியுள்ள ஒழுங்கீனங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு புதிய விதியை நீங்களே உருவாக்கிக் கொள்ள கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.